நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்களை உங்களை உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்று வகுப்பு 11 இயல் 1 இனிக்கும் இலக்கணம். அதோட தலைப்பு என்னன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனது. சொற்கள் எப்படி? எழுத்தொலிகளால் ஆனது. ஒலினா சத்தம். நாம் ஒலிப்பதற்கு அவை இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். அதனால சொற்கள்ல முதல்லையும் இறுதியில வர எழுத்தொலிகள் தான் காரணமாக அமைகின்றன. சொற்களின் புணர்ச்சியில் முதல் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்தும் தான் சந்திக்கின்றன. முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. அந்த மாதிரி என்னென்ன எழுத்துக்கள் சந்திக்கின்றத நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். இந்த சொற்களை படிச்சு பாருங்க. காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா. இந்த சொற்களை எது நம்மளால தமிழ் சொற்கள்னு அறிய முடியுதான்னு பார்க்கலாமா? காவிரி, அடுத்தது பாவை, கோதை, இது மட்டும் தான் தமிழ் சொற்கள். மற்றதெல்லாம் பாருங்க, டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பான்றதுலாம் பிறமொழி சொற்கள். இப்ப நம்ம தமிழ் மொழி சொற்களுக்கு உரியதையும் பிறமொழி சொற்களுக்கு அறிந்து பயன்படுத்த வேண்டும். இந்த சொற்களுடைய வருகை வரும் இடம் குறித்து தான் நம்ம இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம் மாணவர்களே. மொழி முதல் எழுத்துக்கள், அதாவது மொழி முதல் எழுத்துனா ஒரு சொல்லுல முதல் எழுத்தா வர்றது எப்படின்னா 22 எழுத்துக்கள் மொத்தம். அந்த 22 எழுத்துக்கள் தவிர வேற எந்த எழுத்துக்குமே வராதுன்னு அதோட அர்த்தம். உயிர் எழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் தனிமையாக வருவது கிடையாது. சொல்லோட முதல் இதுல வருவது கிடையாது. ஆனால் அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவில வருகின்றன. சொல்லோட முதல்ல வருகின்றது. மெய்களில் கா, நா, சா, நா, தா, நா, பா, மா, யா, வா. எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆகிய 10 வரிசைகளுமே உயிர்மெய்களாக சொல்லுக்கு முதலில் வருகின்றன. சொல்லுக்கு முதலில் வருகின்றன. நனம், அதாவது இந்த நா இருக்கு இல்லையா, என்னும் சொல்லில் மட்டுமே நாம் வரும். அந்த சொல்லில மட்டும்தான் நான்ற எழுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4வது பாயிண்ட் பாருங்க. தா, நா, ரா, லா, ரா, லா, ரா, நா. 1 2 3 4 5 6 7 8 ஆகிய 8 வரிசைகளுமே சொல்லின் முதலில் வருவது கிடையாது. அதே மாதிரி ஆயுத எழுத்தும். ஆயுத எழுத்து என்னது? அக்கு. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இங்க கவனிங்க. குரல். குரல் என்ற எழுத்தை எப்படி நம்ம பிரிக்கலாம்? இந்த கூ முதல்ல கவனி. இக்கு கூட்டல் ஊ, அடுத்தது இரு கூட்டல் ஆ, கூட்டல் இல் என பிரிக்கலாம். அதுல வருகின்ற முதல் கூ, அதாவது உயிர்மெய் எழுத்தானது எப்படி பிரிக்கிறோம்? இக்கு கூட்டல் ஊ. அதிலே முதல்ல சொல்லுக்கு முதல்ல வருது எது? மெய் எழுத்து தான் வருகின்றது. அடுத்தது கவனிங்க. இங்கு. இந்த மெல்லின மெய்க்கு விதம் என்னும் பொருள் தரப்படும். விதம் அப்படின்னு பொருள். இது நனம் என்ற சொல்லில் மட்டும் வரும்னு சொன்னோம். ஆனா நனம் என்னும் சொல்லில தனியாக வராது. ஆ, இ, உ என்னும் சுட்டெழுத்துக்களுடன் ஏ, யா என்னும் வினாயத்துக்களுடன் இணைந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம், யாங்கனம் என்ற பொருளில் வருகின்றது. ஆனா இப்ப அந்த உங்கனம்ன்ற சொல்லு தற்கால தமிழகத்துல அதிகமாக தான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த உங்கனம்ன்ற சொல்லி இப்ப தமிழ் வழக்கில இல்லை. ஆனால் நம்மளுடைய இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் இன்றும் உங்கு, உங்கனம்ன்ற சொற்களை பயன்படுத்துகின்றார்கள். இலக்கண வரையறைகள் அனைத்துமே எழுத்துக்காக தான் அன்றியோ தவிர பேச்சு வழக்காக அல்ல. மேற்காட்டிய 22 எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா, மொழி முதல் எழுத்துக்களா வருகின்றன. 22 எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா இது மட்டும் ஆரம்பிச்சாதான் தமிழ் எழுத்துக்கள். மற்ற எழுத்துக்களை தொடங்குச்சுன்னா அது பிறமொழி சொற்களாகவோ இல்லைன்னா ஒளிபெயர்ப்பு சொற்களாக தான் இருக்கின்றன. இப்ப உங்களுக்கு கேட்கலாம், மொழி முதல் எழுத்துக்கள்ல டேஷ் எழுத்துக்கள் வருகின்றன அப்படின்னா 22 எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துட்டு உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனையா வருகின்றது சொல்றோம். உயிர் எழுத்துக்கள் 12. உயிர் எழுத்துக்கள்
இப்ப மொழி இறுதி எழுத்துக்கள், இறுதினா கடைசியில வர எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 24 மொத்தம். ஒன்று உயிரெழுத்துக்கள் 12மே, உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வரும். அடுத்தது கவனிச்சீங்கன்னா மெய்யெழுத்துக்களில் நாங்க அதை சொல்லுவோம் இல்லையா, இஞ்ச், இந்த், இம், இன். நங்கன நமன எரல வேலை 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த 11 எழுத்துக்களுமே சொல்லின் இறுதியில் வரும். சொல்லின் இறுதியில் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய இலக்கண மொழி நூலார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொழி இறுதியில் குற்றிலுகிற எழுத்தையும் சேர்த்துக் கொள்வார். குற்றிலுகிற எழுத்தையும் சேர்த்துக் கொள்வார். குற்றிலுகிற எழுத்தையும் சேர்த்துக் கொள்வார். குற்றிலுகிற எழுத்தையும் சேர்த்துக் கொள்வார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இலக்கிய வழக்குல இஞ்ச், இந்த், இதெல்லாம் வந்து சொல்லின் இறுதியில் வந்தது சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல தற்காலத்துல இந்த சொற்கள்லாம் இறுதியாக வருவது கிடையாது. இந்த எழுத்துக்கள்லாம் சொற்கள் இறுதியாக வருவது கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசட தபர வல்லின மெய்கள் இருக்கு இல்லையா, கசட தபர என 6 வல்லினமும் இங்க மெல்லின எழுத்துமே சொல்லின் இறுதியில் வருவது இல்லை. பாத்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் கடைசியா வரதான் இறுதி எழுத்துக்கள் எவைன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1. மொத்தம் 24. 12 ஒரு 11 கூட்டிங்கன்னா 23, இது 24. 1 2 3 4 24. நல்லா கவனிச்சிங்க மாணவர்களே. தேர்வுல உங்களுக்கு கேட்கலாம் மொழி இறுதி எழுத்துல உயிரெழுத்துனா முதல் எழுத்துலயும் 12 தான், இறுதி எழுத்துலயும் 12 தான். ஆனா மெய்யெழுத்து அதுல 10 வரிசைகள் வரும், இதுல 11. மெய்யெழுத்து இதுல 11. குற்றியலுகரம் இதுல சேர்த்து வரும் 1 24. மொழி முதல் எழுத்துக்கள்லாம் 22 எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள்னா 24 எழுத்துக்கள். இது உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம் மாணவர்களே. நன்றி மாணவர்களே. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க மாணவர்களே. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. எனக்கு கமெண்ட்ஸ்ல மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.